நீங்கள் நீண்டு வாழக்கூடிய வாழட்டும், ஆனால் எப்படியோ இருந்திருப்பீங்க. ஒரு நாள் எனக்கு வேண்டாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நாள் இருந்திருப்பீங்க. இறப்பன் என்ன? இந்த உடல்ன்றது இந்த மண்ணு தானே. இந்த பூமியில் இந்த கடன் வாங்கிட்டீங்க, சாவன்னு வேற ஒன்றும் இல்லை. கடன் திரும்பி கொடுக்கணும். ஆனந்தமாக கொடுக்க போறீங்களா இல்லை கஷ்டப்பட்டு கொடுக்க போறீங்களா? எப்படியும் எடுக்குவாங்க, அவரை விடமாட்டாங்க. நம்ம எப்படியும் எடுப்பாங்களா இல்லையா? சந்தேகம் வச்சுருக்கீங்களா? எப்படியோ தப்பிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? ஆனந்தமாக கொடுக்குறது எப்படின்னு பார்த்துக்கணும் தானே நாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறோமோ, 25 வருஷத்துக்கு கொடுக்குறோமோ, 100 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறோமோ, இது முக்கியமானது இல்லை. முக்கியம்தான், அது கூட பார்த்துக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது கடன் திரும்பி கொடுக்குறப்போ ஆனந்தமாக கொடுக்குற மாதிரி ஒரு நிலையில் நாம் வச்சுக்கணும் தானே. இந்த உயிர் தேவையில்லையா? எப்போ நீங்கள் இந்த உடல் என்ற கடனை நாம் திரும்பி கொடுக்குறப்போ ஆனந்தமாக கொடுக்குற மாதிரி நிலைக்கு வந்துட்டீங்களோ, அப்படின்னு கட்டாயமாக உங்களுக்கு ஆன்மீகத்து தொடர்பு வந்திருக்குது. எப்போ பார்த்தாலும் இது போகணும், அது போகணும், வாழணும், இன்னால் நாள் வாழணும், இன்னும் 4 நாள் வாழணும்னு இருந்தால் வாழக்கூடாதான்னு இல்லை. ஆனால் அதே முறையில் இருந்தால் ஆன்மீகம் வரல, சும்மா அஜ்ஞானம்.